அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரேகி ரகசியங்களில் சோக்குரே அப்படின்ற ஒரு சிம்பிளை அதனுடைய பயன்கள், அந்த சிம்பிளினுடைய உருவாக்கம், அது எப்படி பயன்படுத்தணும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சக்தி தான். ஆல் இஸ் எனர்ஜி. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களிலிருந்து நம்முடைய அண்டப்பிண்ட தத்துவத்தின் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை யுனிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்களுடன் இணைக்கிறது தான் ஒரு முக்கியமான செயல்பாடு. நீங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் பேசும் வார்த்தை, நீங்கள் நினைக்கும் ஒரு சிந்தனை கூட எல்லாமே எனர்ஜி தான். ஆனால் அந்த சக்தியை எப்படி இயக்குவது, அது எப்படி ஓரிடத்தில் திரட்டுவது, அதை எப்படி ஓரிடத்தில் திரட்டி நம்முடைய உடல், மனம், வாழ்க்கை இதற்குள் எப்படி கொண்டு வருவது, இதற்கான விடைதான் ரேகி சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுது. ரேகி என்பது கைகளை வைத்து சிகிச்சை செய்வது மட்டும் கிடையாது. அது ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங், அது ஒரு அனுபவம், அது ஒரு ப்ராக்டிஸ், அது ஒரு சக்தி விழிப்புணர்வு, அது ஒரு அவேர்னஸ். ரேகியின் பல சின்னங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா சின்னங்களுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கும் ஒரு முதுகெலும்பாக ஒரு சக்தி சின்னம் இருக்கிறது. அந்த சின்னத்தினுடைய பெயர் தான் சோக்குரே அப்படின்ற சின்னம். பலர் இதை பவர் சிம்பல், எனர்ஜி பூஸ்டர், ஸ்விட்ச் ஆன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் சோக்குரே என்பது ஒரு சின்னம் மட்டும் கிடையாது. அது ஒரு ஆர்டர், ஆணை, அது ஒரு அழைப்பு, த ரிசீவர், அது ஒரு அகில சக்தி கொடுக்கப்படும் ஒரு சமிச்சை, ஒரு பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சோக்குரே என்று மனதிலோ கையாலோ வரையும் அந்த நொடியிலேயே பிரபஞ்ச சக்தி உங்களை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த இடத்தில் சக்தி தேவை என்று நீங்கள் சொல்லும் மொழிதான் சோக்குரே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது சோக்குரே என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி சக்தியை கூட்டுகிறது, ஏன் ரேகியில் முதலில் அதை பயன்படுத்துகிறார்கள், உங்கள் உடலில், வாழ்க்கையில் அது எப்படி மாற்றங்களை உருவாக்கும். இந்த சோக்குரே உங்களுக்கு ஒரு சின்னமாக இருக்காது, அது ஒரு உணர்வாக இருக்கும். அப்படின்னா இந்த காணொளி முழுமையாக பாருங்கள், மனம் திறந்துட்டு பாருங்கள், சக்தி தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோக்குரே என்ற சிம்பலினுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அப்படின்னா த பிளேஸ் ஆர் ஆல் அரவுண்டு அப்படின்னு பேர். கு அப்படின்னா த யூனிவர்ஸ், இது ஒரு பிரபஞ்சம். ரே அப்படின்னு சொன்னால் த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஆர் டிவைன் பவர், இப்படி தான் சோக்குரே அப்படின்றது. யூனிவர்ஸில் பறந்து விரையும் சக்தி. இந்த சின்னம் பிரகாசமாக வருகை தந்து அது சக்தியை ஒரே இடத்திற்கு கூட்டியும் உடலின், மனதில், சுற்றுப்புறத்தில் செல்ல வைக்கும் ஒரு பணியை செய்கிறது. இந்த சோக்குரே சிம்பிளினுடைய அடித்தளத்தில் 3 விதமாக சொல்லலாம். படமாக வரைகிறது, கையால் காற்றில் வரைகிறது, மனதில் உள்ளாந்தமாக கவனத்தை செலுத்தி வரைவது, இப்படி 3 முறைகளில் அதை செய்யலாம். ஹேண்ட்ஸை நோக்கி மேலே கையை தூக்கி நம்மளுடைய பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியில் கூட அந்த சிம்பிளை வரைகிறதுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. சோக்குரே எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால், சோக்குரேவை செய்பவர்கள் எனர்ஜி ஸ்விட்ச் போல சொல்லுவார்கள். இது ஒரு கேர்மா சக்தி, இதை தூண்டுகிறது. சக்தியை அடிப்படை எழுச்சி பவரில் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் ஹீலிங் ஆனது போதுமான இருக்கிறது. விஷுவல் அப்படின்றது சிம்பல் க்ளோவிங் ஆன் பாடி ஏரியா. இந்த சோக்குரே இடத்தில் ரேகி சக்தியாக ஒரு சித்திர சக்தி நிலையை உருவாக்குகிறது. நெகட்டிவ் எனர்ஜியை பிரித்து போக செய்கிறது. பாசிட்டிவ் ஃப்ளோ அதிகமாகவும் சாஃப்டாகவும் உதவுகிறது. ஊசல் போடாத ரேகி ஃப்ளோவை முதலில் சோக்குரே கொண்டு பவர் அதிகமாக தூண்ட செய்யப்படுகிறது. பெயின் ரிலீஃபு, ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஷன், எனர்ஜி பேலன்சிங், இப்படி பல விஷயங்களை இந்த சோக்குரே சிம்பிள் செய்கிறது. சோக்குரே நீங்கள் தொடர்ந்து வரையும் பொழுது உங்களுடைய உடல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து எனர்ஜி மூமெண்ட்டு அனுபவிக்க முடியும். ஸ்பேஸில் சோக்குரே வரையுங்கள். அந்த இடத்துல எனர்ஜி ஃபீல்டு
நிர்மலமான ஒரு நிலையை அடையிறது தெரிய முடியும். விஷுவல் வந்து ரூம் ஸ்ப்ரே, ஹேண்ட்ஸ், டிராயிங், ஏரு, இது வந்து கையில் வரைகிறது இந்த மாதிரி நடக்கும். உங்கள் கையால் உங்கள் சோக்குரே அல்லது பெயின் பாயிண்ட்டுக்கு சோக்குரே வரையுங்கள். தென் டேக் டீப் பிரீத் அண்டு விசுவலைஸ் ஹீலிங் லைட் மூவிங். ஆன் த ஸ்க்ரீன் கைடு வந்து ரிலாக்ஸ் யுவர் பிரீத்து, ஹேண்டு பொசிஷன், ஃபார்ம் ஃபேஸ்ட்டு, grow symbol in mind and hand motivation. Say meaningly chokure. Feel the energy still. Visual வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு க்ளோஸ் அப். இந்த சோக்குரே சிம்பிளினுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜி ஆக்டிவேஷன் மிக முக்கியம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போய் பாசிட்டிவான தாட்ஸ் உள்ளே வர்றதா இதனுடைய முக்கியமான விஷயம். இறுதியாக முடிவுரையில், இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே நேரத்தில் மாறாது. ஆனால் சக்தி மாறினால், உணர்வு மாறினால், உங்களின் உள்ளார்ந்த நிலை மாறினால் இதனுடைய விளைவு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிப்படும். சோக்குரே ஒரு சின்னமாக தொடங்கி உங்களின் உள்ளார்ந்த சக்தியை நினைவூட்டும் ஒரு அனுபவமாக மாறுகிறது. நீங்கள் அதை கையால் வரையும் பொழுது உங்கள் கைகள் மட்டுமே இல்லை, உங்கள் நோக்கமும் வேலை செய்கிறது. நீங்கள் அதை மனதில் சொல்லும் பொழுது வார்த்தை மட்டுமல்ல, உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தோடு பேச ஆரம்பிக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சோக்குரே என்பது சக்தியை கூட்டக்கூடிய ஒரு சின்னம், சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சின்னம், சக்தியை சரியான இடத்தில் பயன்படுத்தும் ஒரு சின்னம். இது ஒரு மந்திரம் அல்ல, இது மாயாஜலமும் இல்லை. இது உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு விஷை, ஒரு சாவி அப்படின்னு சொல்லலாம். இன்று இந்த காணொலியில் பார்த்த பிறகு நீங்கள் சோக்குரையை பயன்படுத்த ஆரம்பித்தால் உடல் மட்டுமல்ல, மனமும் வாழ்க்கையும் மெதுவாக மாற்றம் காணும். இதனால தான் ரேக்கி கற்ற ஒவ்வொருவருக்கும் முதலில் சொல்லித்தரக்கூடியது சோக்குரே என்ற சிம்பல். இந்த காணொலி உங்களுக்குள் ஏதாவது ஒரு அமைதியை அல்லது ஒரு தெளிவை அல்லது ஒரு நல்ல உணர்வை உருவாக்கினால் அதனுடைய பலன் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் மிக விசாலமாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம். சக்தி பகிர்தல் தான் இந்த உலகத்தின் ஒரு மகா சக்தி.